கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப இன்றியமையாத சத்தியம். இது ரொம்ப அவசியமானது. கர்த்தருடைய பல வாரங்களாக இதை நம்ம பார்த்துட்டு வருகிறோம். ஆரோக்கியம் ரொம்பவும் அவசியமானது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்வாங்க. ஆரோக்கியமாக இருந்தாலே நீங்கள் பாதி பணக்காரவங்க. ஹல்லேலூயா. ஆரோக்கியம் இருந்தாலே நீங்கள் பாதி பணக்காரவங்க. நிறைய பேர் பணம் வச்சுருக்காங்க, பணத்துக்கு ஏற்ற வியாதியோடு இருக்கிறாங்க. அவங்களாம் யார் அப்படின்னாக்க, தராசில் வச்சு பார்த்தா அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது, நிறைய வியாதி இருக்குது. அவங்க ஒரு பக்கம், உங்ககிட்ட வந்துட்டு செல்வம் கம்மியாக இருக்கலாம், ஆரோக்கியம் அதிகமாக இருக்குது. ஸோ தராசில் வச்சு பார்த்தா 2 பேர் எப்படி இருப்பீங்க? ஒரே அளவாக தான் இருப்பீங்க. ஸோ அவங்க அதிகமாக பணம் வச்சு அதிகமாக வியாதியில் இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட வந்து அளவாக பணம் இருக்குது, ஆனால் அளவுக்கு அதிகமான ஆரோக்கியத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். ஸோ ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை பாதி பணக்காரனாக மாற்றுது. ஸோ இந்த ஆரோக்கியத்தை குறித்து நான் பேசிட்டு வருகிறேன். ஏன்னா இந்த ஆரோக்கியம் ரொம்ப தேவையானது கிறிஸ்தவ வாழ்க்கையில். சபைகள் ஏனோ அந்த விஷயங்களை போதிக்காமல் விட்டுட்டாங்க. அப்படியே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. வியாதியோடையோ வருத்தத்தோடையோ வலியோடையோ பிரச்சனையோடையோ எதோட கூட சரி, இன்னைக்கு கடவுள் வந்தால் நீ போவியா? சரி, நான் வியாதி இல்லாமல் போகிறேன். நான் வியாதியோடு தான் போகணுமா? நான் வியாதி இல்லாமல் போகிறேன். அதெல்லாம் கத்தர் வியாதியெல்லாம் கத்தரிடத்துலேருந்து வருது. பவுல் என்ன சொன்னார் பார்த்தியா? என் பலவீனத்தில் உன்னுடைய பலன் பூரணமாக விளங்கும். அப்போ பவுல் பலவீனத்தில் இருந்திருக்கிறார்ல. சில கிறிஸ்தவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது அப்படின்னாக்க, அதாவது விகண்டாவாதமாக பேசிக்கிட்டே இருக்கிறது. தேவையானது பேசுறது கிடையாது, விகண்டாவாதமாக பேசுறது, தேவையில்லாத வசனங்கள் எடுக்கிறது, தேவையில்லாத இடத்துலேருந்து எடுக்கிறது, அதை பிடிச்சினே வாழ்க்கை முழுக்க தொங்குறது. இவங்க கெட்டு போகிறது இல்லாமல் ஒரு கூட்டத்தையும் கெட்டு போக பண்ணிடுது. குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் சொல்லுங்கள், பிரிட்ஜு மேலே ஏறுவாங்களா? குழியில் விழுவாங்க. குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா குழியில் விழுவாங்க. ஸோ பைபிள் அங்கங்கே வசனத்தை பொறுக்கி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஆசாமிகிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்கள்ட்ட கேளுங்களேன், செலக்டிவ் வசனம் சொல்லுவாங்க. வியாதி பவுல் வந்து வியாதியாக இருந்தது, வேதத்தில் யாரெல்லாம் வியாதியாக இருந்தாங்க, அந்த வசனத்தில் அடுக்க வச்சுருப்பாங்க. கண்ணை மட்டும் சொல்லுவாங்க மனப்படமாக. 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6 டேபிள்ஸ் சொல்கிற மாதிரி வசனத்தை ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்துகிற வரைக்கும் யாரெல்லாம் வியாதியில் இருந்தாங்க, வியாதியிலே செத்தாங்க, அதனால் கடவுளுக்கு எவ்வளோ பெரிய மகிமை உண்டாச்சு பாருங்க அப்படின்வாங்க. அவங்கெல்லாம் வந்தாங்கனாக்கா நோ சொல்லி அனுப்பிச்சிடணும். சோத்திரம் கூட சொல்லக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சோத்திரம் கூட சொல்லக்கூடாது. சோத்திரம் சொன்னீங்கன்னா சோத்திரத்துக்கு அவமானம். அப்படி ஆட்களை அப்படியே கட் பண்ணி விட்டுறணும். நான் சொல்லுறேன், நீங்கள் கடவுளை போல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சபையில் வந்து அந்த திருவிருந்து அப்படின்ற ஒரு ஆசனையை வச்சுருக்கிறாரு. அந்த திருவிருந்து புசிக்கும் பொழுதெல்லாம் வந்துட்டு பிரெட்டு வந்துட்டு கடையில் வாங்கினாரா, அண்ணாச்சிக்கல்ல வாங்கினாரா, பேக்கரியில் வாங்கினாரா, ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்க மாதிரி தெரியுது, அப்படி பேசக்கூடாது. கிரேப் ஜூஸு போன வாரம் நல்ல திராட்சை ரசத்தில் போட்டு வந்தார் போன மாதம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுல்ல. இப்படி டிஸ்கஷன்லாம் சபையில் நடக்கும். அதெல்லாம் ஹெல்த்தியான டிஸ்கஷன் கிடையாது. அந்த பிரெட்டு எப்படி இருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாய் தேவன் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் காலை ஆராதனையில் சொன்னேன், நீங்கள் உணர்வற்று செய்கிற எதுவும் உங்களுக்கு பயன் அளிக்காது, நீங்கள் உணர்ந்து செய்யும் எதுவும் உங்களுக்கு பலன் அளிக்காமல் இருக்காது. உணர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னாக்க அதில் கட்டாயம் நீங்கள் பலன் அடைவீங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மாதமும் சபையில் திருவிருந்து கொடுக்கறதுக்கான நோக்கம் என்னன்னாக்க, நீங்கள் உங்கள் வியாதியிலையும் உங்கள் பலவீனத்திலையும் உங்கள் நோயிலையும் உங்கள் வலியிலையும் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுக்காக அது கொடுக்கப்படலை. அது ஏன் கொடுக்கப்படுதுனாக்கா, அதுலேருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும், அதுலேருந்து வெளியில் வரணும். நீங்கள் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படியாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவகுமாரன் உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்ற அத்தா சின்ன தெரியுங்களா? அதுதான் திருவிருந்து. அந்த திருவிருந்தை புசிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஜீவன் எனக்குள்ளும் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கிறத தேவன் விரும்புகிறாரு. உங்கள் வீட்டில் யாராச்சும் வியாதியாக இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்களா? ஒரு சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாங்க அந்த வீடே கேஸ் ஆகிடுது. அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு அவ்வளோ சிரமப்படுறோம். அந்த குழந்தைக்கு கரெக்டான சாப்பாடு கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும். இது ரொம்ப ஆண்கள் உடம்பு சரியில்லைனா கூட பிரச்சனை கிடையாது. பெண்களுக்கு வீட்டில் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதான் வீடே வந்து ரணகலமாகிடும். ஏன்னா ஆண்கள் வந்து வெளியில் போய் சம்பாதிச்சுட்டு வர்றாங்க, ஆனால் பெண்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளேருந்து வீட்டுக்காரங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து, வெஷல் வாஷ் பண்ணுறதுலேருந்து, கிளாத் க்ளீன் பண்ணுறதுலேருந்து, வீடை க்ளீன் பண்ணுறதுலேருந்து, எல்லாத்தையும் மடித்து வைக்கிறதுலேருந்து, ஜெபிக்கிறது, கடவுள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, எல்லாத்துலேயும் பெட்டராக பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு வியாதிப்படும் பொழுது அந்த வீடை வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருளடைஞ்சது மாதிரி ஆகிடுது. ஏன் அப்படின்னாக்கா, அங்கே முக்கியமான நபர் அவங்க. எப்பயுமே நான் ஒன்று சொல்லுவேன், உங்களுடைய ப்ரெசன்ஸில் நீங்கள் யாருன்னு தெரியாது, உங்கள் ஆப்சன்ஸில் தான் நீங்கள் யாருன்னு தெரியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க?
உங்கள் ப்ரெசன்ஸில் யாருக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. அவங்க பார்த்துப்பாங்க. உங்கள் ஆப்சன்ஸில் தான் நீங்கள் யாருன்னு தெரியக்கூடியதாக இருக்குது. ஸோ வீட்டில் ஒருத்தர் வியாதியாக இருந்தானாக்கா அவ்வளோ பெரிய மாற்றத்தை வீடு சந்திக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் சபையில் உட்கார வச்சு 1 மணி நேரம் போதிக்கிறோம். என்ன போதிக்கிறோம்னாக்கா, நீங்கள் நல்லா இருக்கணும், ஹல்லேலூயா, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்கள் சுகத்தோடு இருக்கணும், நீங்கள் தீர்க்காயுசோடு கூட இருக்கணும். இதை கடவுள் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அடுத்த 1 மணி நேரம் ஒரு எக்ஸ்பிரஸில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். பெங்களூர் எக்ஸ்பிரஸ் மாதிரி அதில் உட்கார வச்சு உங்களை கூப்பிட்டு போகிறேன். தயாராகிக்கங்க, பெல்ட் போட்டுக்குங்க. ஏன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி விரதத்தை குறித்து பேச போகிறேன். எதை குறித்து? விரதம்னா தெரியுங்களா எல்லாத்துக்கும்? ஃபாஸ்டிங்கை குறித்து பேச போகிறேன். ஃபாஸ்டிங்கும் விரதமும் விசுவாசமும் ஒன்று. இது ரெண்டையும் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னாக்க அவன் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருப்பான், ஆசீர்வாதமாக இருப்பான், வெற்றியாக இருப்பான். கர்த்தருடைய வார்த்தைகளை பார்த்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிறேன். வாழ்க்கை என்ற நோட்டு புத்தகத்தில் வேத வசனங்கள் என்ற மையை கொண்டு ஜெபம் என்ற பேனாவால் உங்கள் விருப்பங்களை தினந்தோறும் எழுதுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். வாழ்க்கை என்ற நோட்டு புத்தகத்தில் ஒரு பிளைன் நோட்டு. உங்கள் வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நாளும் புது பக்கங்களை தேவன் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நேற்று நடந்த கசப்பு, நேற்று நடந்த சண்டை, நேற்று நடந்த இழப்பு, நேற்று நடந்த பாதிப்பு எல்லாவற்றையும் கடந்து புதிய நாளுக்குள்ளே போகும்பொழுது ஒரு புது புத்தகத்தை கர்த்தர் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறார். அந்த புதிய புத்தகத்தை வாங்கி என்ன பண்ணணும்னாக்க, வேத வசனங்கள் என்ற மையை கொண்டு ஜெபம் என்ற பேனாவால் உங்கள் விருப்பங்களை தினந்தோறும் எழுதுங்கள். வாழ்க்கை என்ற புத்தகத்தில் வசனம் என்ற மையை கொண்டு பேனா என்ற ஜெபத்தினாலே உங்கள் விருப்பங்களை உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுத ஆரம்பிங்கள். பாருங்கள், யார் ஒருத்தவங்க வேத வசனத்தை கொண்டு தினந்தோறும் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை என்ற புத்தகத்திலே நல்ல காரியங்களை எழுதுகிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் வந்துட்டு வேதம் வாசிக்கிறீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். நீங்கள் வேதம் வாசித்து நீங்கள் ஜெபிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஒவ்வொரு நாளிலும் நன்மையான காரியங்களை நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். நிறைய பேருடைய புக்கை வாங்கி பார்த்தாக்க கோலம் போட்டு வச்சுருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? கோலம் போட்டு வச்சுருக்காங்க. சில பேர் படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க, சில பேர் கவிதை எழுதி வச்சுருக்காங்க, சில பேர் பால் கணக்கு எழுதி வச்சுருக்காங்க. அந்த நோட்டு அதற்கானதல்ல. தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புத்தகம், ஒரு புதிய பக்கங்களை கொடுக்கிறார். அந்த பக்கங்களிலே ஜெபம் என்ற பேனாவை கொண்டு வசனம் என்ற மையை ஊற்றி அதில் உங்களுடைய விருப்பங்களை எழுத ஆரம்பிங்கள். பாருங்கள், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தொருளி உனது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கிடையாது. நீதிமான் விரும்புகிற காரியம் யாருக்கு கொடுக்கப்படும்? அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ உங்களுடைய விருப்பங்களை தினந்தோறும் ஜெபத்திலே வசனத்தை கொண்டு எழுத ஆரம்பிங்க. நீங்கள் எழுத எழுத ஒரு நாள் திருப்பி பார்ப்பீங்க. திருப்பி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா நன்மைகளையும் அதில் பார்க்க முடியும். எத்தனை பேர் டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது? பால்ராஜ், இந்த டைரி எழுதும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுக்குற வசனம், வெளிப்பாடு, கனவு, சில நிகழ்வுகள் இதெல்லாம் எழுத ஆரம்பிப்பாங்க. எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 6 மாதம் சென்று அதை எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து படிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். பாருங்களேன், நம்ம என்ன கடவுள் பேசினார், என்ன வெளிப்பாடு கொடுத்தாரு, என்ன ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு, அதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ உங்களால் முடிஞ்சுனாக்கா வீட்டில் ஒரு நோட்டு இருந்தாக்க எழுத ஆரம்பிங்க. படிக்கிற வசனத்தை எழுதுங்க, கடவுள் கொடுக்குற கனவை எழுதி வைங்க, கடவுள் கொடுக்குற வெளிப்பாட்டை எழுதி வைங்க. ஊழியக்காரராக எங்களுக்கு கொடுக்குற வெளிப்பாட்டை காட்டிலும் உங்களுக்கு சிறந்த வெளிப்பாடுகளை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஓப்பனாக சொல்லிட்டுனா, நான் ஃபாஸ்டான பிற்பாடு நான் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடை விட நான் விசுவாசியாக இருக்கும்போது எனக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடுகள் அதிகமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. அதெல்லாம் நிறைய டைரி எழுதி எழுதி பக்கம் பக்கமாக வச்சுருக்கேன். வீட்டில் பழைய பரணியில் தூக்கி போட்டு வச்சுருக்கிறேன். அவ்வளோ காரியங்களை கர்த்தர் கொடுத்தார், எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாலை வேளையில் நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னாக்க, ஒவ்வொரு நாளும் ஒரு புது தாள்களை உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அந்த புது தாளை வாங்கி அப்படியே வச்சிடாதீங்க. அதில் வாக்குத்தத்தங்களை எடுத்து ஜெபம் என்ற பேனாவை கொண்டு அதை எழுத ஆரம்பிங்க. உங்களுடைய விருப்பங்களை எழுதுங்க. நீங்கள் விரும்பி எழுதுகிற காரியங்களை உங்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாலை வேளை இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:18. பட்டை துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, பட்டை குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. ஞானம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம்.
பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. எத்தனை பேரை பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி? சில பேர் பூசி மொழுகுவாங்க, அப்படியே அதாவது திட்டுவாங்க, ஆனால் டைரக்டாக திட்ட மாட்டாங்க, அப்படியே பூசி மொழுகுவாங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தெரியும் நம்மளுக்கு, நம்மளை திட்டிருக்காங்க போலடா, ஆனால் நமக்கே தெரியல போனேன், அழகாக நம்மளை அப்படி திட்டி பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இப்போ தான் தெரியுது நம்மளுக்கு திட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு விதமான கேரக்டர். அவங்களாம் அதில் ரொம்ப ப்ராக்டிஸ் ஆனவங்க. சில பேருக்கு அந்த பக்குவம்லாம் கிடையாது பாருங்களேன், ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறது, பட்டையை குத்து போல் பேசுவாங்க, நறுக்குன்னு இருக்கும் வார்த்தை, அந்த இடத்துலையே வலிக்கும், அந்த நேரத்திலேயே வலிக்கும். சின்னவங்களாக இருந்தால் நம்ம திருப்பி பேசிடலாம், பெரியவங்களாக இருந்தால் பேச முடியாது. ஸோ அந்த பட்டைய குத்து போல பேசுகிறவர்களும் உண்டு. அடுத்து சொல்றாரு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ, ஆமா, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். அப்படின்னாக்க கடவுளுடைய வார்த்தையை கேட்டு படித்து அதை உணர்ந்து அதை உள்வாங்கி அதை வாழுகிறவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஔஷதம்ன்ற வார்த்தைக்கு என்னன்னாக்கா ஆரோக்கியம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், ஆரோக்கியம் என்ற அர்த்தம். போன வாரத்தில் ஜீவ சுரபி அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து உங்களிடத்துல பேசினேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஜீவ சுரபி அப்படின்னாக்கா லைஃப், கிளான்ஸ் ஆஃப் லைஃப். அப்படின்னாக்கா உடலில் அநேக சுரபிகள் இருக்குது. மூளையில் சில சுரபிகள் சுரக்குது, வயிற்றில் பல சுரபிகள் சுரக்குது, ஒவ்வொரு உறுப்புகளிலும் அவயங்களிலும் பல சுரபிகள் சுரக்குது. அந்த சுரபிகள் சரியாக சுரக்கும் பொழுது நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சுரபிகள் கம்மியாக சுரந்தாலோ அதிகமாக சுரந்தாலோ உங்களுக்கு என்னன்னாக்கா வியாதி வரக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை உடைய நாம ஜீவ சுரபி அப்படின்னு ஒன்று நம்ம சரீரத்தில் இருக்குது. அந்த ஜீவ சுரபியை கடவுள் மனுஷனுக்குள்ள வச்சு தான் மனுஷனை படைச்சாரு. அந்த ஜீவ சுரபியினுடைய தன்மை என்னன்னா, எல்லா சுரபிகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றலை தேவன் ஜீவ சுரபி வச்சிருந்தார். இந்த ஜீவ சுரபி எல்லா சுரபிகளையும் கண்ட்ரோல் பண்ணி அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும் பொழுது மனிதன் ஆரோக்கியமாகவும் தீர்க்காயுசோடும் கூட பல வருடங்கள் இந்த பூமியிலே வாழக்கூடியவனாக இருந்தான். நம்முடைய முற்பிதாக்களுடைய அட்டவணை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆதியாகமத்துல 969 வருஷம், 930 வருஷம், அவ்வளவு நாட்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ அவ்வளவு நாட்கள் அவங்களால வாழ முடிந்தது என்றால் அவங்க ஆரோக்கியமாக அவ்வளவு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான காரணம் என்ன என்றால், அன்றைக்கும் இதே விதமான பாதிப்புகள் இருந்தது. ஆனால் அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஜீவ சுரபி எல்லா சுரபிகளையும் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள ஆரோக்கியமாக வாழும்படியாக செய்து கொண்டிருந்தது. அப்போ நான் சொன்ன போன வாரத்தில் இந்த ஜீவ சுரபி எப்போ சுரக்க ஆரம்பிக்கும்? ஏசி போட்டிருக்கோம், ஃபேன் போட்டிருக்கோம், ஆனால் இவ்வளோ பேருக்கு அது பத்தலை. நான் நின்று பிரசங்கிக்கும் பொழுது எனக்குள்ளே என்ன பண்ணுது? வேர்க்க ஆரம்பிக்குது. அந்த வேர்வைன்றது என்னதுனாக்கா ஒரு சுரபி. ஸோ அந்த சுரபி எப்போனாக்க ஹீட் அதிகமானோட அது சுரக்க ஆரம்பிச்சிருது. அப்போ இன்சுலின்ற ஒரு சுரபி உள்ளுக்குள்ளே இருக்குது, அது சுரக்க ஆரம்பிக்குது. ஸோ உடம்புல ஒவ்வொரு சுரபிகளும் நமக்குள்ள சரியான நேரத்தில் சுரக்க ஆரம்பிக்குது. சில பேருக்கு பசி வந்தோன்னே வயிற்று என்ன பண்ணுதுங்க? பசிக்குது. எப்படி பசிக்குதுன்னு சொல்கிறீங்க? வயிற்றுக்குள்ள இந்த சுரபி என்ன பண்ணிருக்க சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. கிளான்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சோன்னு அது என்ன சொல்லுதுனாக்கா, நீ சாப்பிடணும், நீ இப்போ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தூண்டுது. தூண்டின உடனே உட்காந்து டக்குன்னு சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த வயிறு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வயிறு பசி பார்த்தீங்கன்னா அப்படியே அமரக்கூடியதாக இருக்குது. அப்போ ஏதோ ஒரு சுரபி சுரக்கும் பொழுது ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது இல்லை? அதே போல தான் ஜீவ சுரபி சுரப்பதற்கு ஒன்று தேவைப்படுகிறது. என்ன தெரியுங்களா? கடவுளுடைய வசனமும் கடவுளுடைய பிரசன்னமும் ஜீவ சுரபியை பிறக்க செய்கிறது. ஜீவ விரதம் ஜீவ சுரபியை சுரக்க செய்கிறது. விரதத்தை குறித்து பேசுறேன்னு சொன்னேன் அவங்க கிட்ட. விரதம் அப்படின்ற வார்த்தைக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? விரதம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ஒவ்வொருத்தனா சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பிடாம இருக்கிறது, சரி, ஓகே. அடுத்து தூங்காமல் இருக்குது, யாரும் சொன்னாங்க? பேசாமல் இருக்குது, அது மௌன விரதம். சாப்பிடாமல் இருக்கிறது உண்ணாவிரதம். அடுத்து 2 விரதம் தான் தெரியும். இந்த விரதங்களுடைய முக்கியத்துவம் ஏன் நம்முடைய முன்னோர்கள் உண்ணாவிரதத்தையும் மௌன விரதத்தையும் நம்முடைய முன்னோர்கள் கடைபிடிச்சு வந்தாங்க அப்படின்னாக்க, அந்த விரதத்தில் ஒரு விதமான காரியம் என்ன தெரியுங்களா? விரதம் இருக்கக்கூடிய மனிதன் கண்ட்ரோலுடைய மனிதனாக இருப்பான். ஹல்லேலூயா. எப்படி இருப்பான்? கண்ட்ரோலுடைய மனிதன் இருப்பான். சில பேர் விரதம் இருப்பாங்க, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல, இவ்வளோ சூப்பராக இருக்குது, இத்தனை வருஷம் நம்ம குழம்பு வச்சுருக்கோம், இந்த மாதிரி குழம்பு வைக்கலையே, சோத்துலாண்டவரை அப்படின்னு கொஞ்சம் சாப்பாடை போட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு
சோத்திரம் ஆண்டவரே, இந்த நிமிஷத்துலேருந்து நான் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படியே பார்ப்பாரு. பயங்கரமாக நாளாக இருக்கும் போலையே. காலையிலேருந்து விரதம்னு சொன்னிச்சு, 10 மணிக்கு டக்குன்னு டிக்கெட்டு மாற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்க கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது. அப்போ விரதம்ன்ற வார்த்தைக்குரிய உண்மையான பொருள் என்னன்னாக்க செல்ஃப் கண்ட்ரோல். அல்லேலூயா. என்னதுங்க? செல்ஃப் கண்ட்ரோல். தமிழில் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, கூகுளில் படித்தேன். புலன் அடக்கம். என்னதுங்க? புலன் அடக்கம். அப்படின்னாக்க பசிக்கும் பொழுது சாப்பிடாமல் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோல் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்பொழுது என்ன ஆகுதுனாக்க அவன் ஒரு மிகப்பெரிய சக்தியை அடையக்கூடியவனாக இருக்கிறான். விரதம் இருக்கிறவர்களுக்குள்ள அவங்களை அறியாமலேயே ஒரு விதமான ஆற்றல் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாப்பிடாமல் இருந்தாங்க, பேசாமல் இருந்தாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுதுனாக்க ஒரு மனிதனை வந்து கட்டமைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விரதம் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் என்ன ஆகிறான் அப்படின்னாக்க செல்ஃப் கண்ட்ரோலுக்குள்ளே வருகிறான். சில காரியங்களை சொல்லிட்டு நான் வேகமாக கடந்து போக போகிறேன். இந்த உண்ணாவிரதம் இருக்குது பார்த்தீங்களா? உண்ணாவிரதம், ஃபாஸ்டிங், கிறிஸ்டியன்ஸில் வந்து அதிகமாக நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்ட்டு நான் கேட்க மாட்டேன். இந்த செய்தி முடித்த பிற்பாடு நீங்கள் கட்டாயமாக வீட்டில் போகணுன்னாக்க ஃபாஸ்டிங் இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னாக்க வேதத்தில் நிறைய பேர் விரதம் இருந்தாங்க. சிம்சோன் என்ன விரதம் இருந்தாங்க? நசிரேய விரதம். நசிரேய விரதம் அப்படின்ற காரியத்துக்கு என்ன அர்த்தம்னாக்கா முடிய வெட்டக்கூடாது, அப்புறம் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, அடுத்து பிரேதத்தின் பக்கத்தில் போகக்கூடாது. இதெல்லாம் அந்த நசரேய விரதத்தினுடைய காரியங்கள். வேதத்தில் பார்த்தீங்கன்னா சிம்சோன் நசரேய விரதத்தில் இருந்தார். அடுத்துங்க சாம்வேல் தீர்க்கதரிசி, அவர் நசரேய விரதத்தில் இருந்தார். அடுத்து யோவான் ஸ்நானகன் விரதத்தில் இருந்தார். அடுத்து இயேசு கிறிஸ்து நசரேயன் என்னப்படுவார் என்று நாசரேயத்திலிருந்து வந்தனால அவர் நசரேயன் என்னப்படுவார். நசரேய விரதத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தார். இப்படி வேதத்தில் பல பேர் பல காரியங்களில் விரதத்தில் இருந்தாங்க. அவங்களுடைய கேரக்டர்லாம் நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? தானியேல் புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். பாபிலோனுக்கு அவங்க அடிமைகளாய் கொண்டு போகப்பட்ட உடனே ராஜா என்ன பண்ணுறானாக்க ஞானமுள்ள அழகான தெளிவான வாலிபர்களை பொறுக்கெடுத்து அவனுடைய அரசாங்கத்தில் வேலைக்கு அமர்த்தும் பொழுது அவன் சொல்கிறான், இவங்களுக்கு எல்லாம் 3 வருஷம் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ், 3 வருஷம் யூஜி, இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பான்னு சொல்லி ஒருத்தனை கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, இவங்களுக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடை கொடு, நான் குடிக்கிற திராட்சை ரசத்தை அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டு ராஜா அனுப்புகிறாரு. அப்போ தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க போயிட்டு அந்த தலைவன்கிட்ட போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு ராஜாவினுடைய போஜனமும் வேணாம், அவர் பானம் பண்ணுகிற திராட்சை ரசமும் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னாக்க பருப்பு இலைகளை கொடுங்க, 2வது தண்ணீர் மட்டும் கொடுங்க, நாங்கள் இதை சாப்பிட்டுறோம், அந்த மற்ற வாலிபர்களை விட எங்களுடைய வந்து ஒரு 10 நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நாங்கள் எப்படி இருக்கிறோன்ட்டு பாருங்கள் அப்படின்றாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களை காட்டில் இவங்க எப்படி இருந்தாங்க? ஆமாம், என்ன சார் இது, நான்வெஜ் சாப்பிட்டா நல்லா பிரிஸ்டியாக இருக்கலாம், ஒயின் சாப்பிட்டா மூஞ்சி நல்லா க்ளோ ஆகும், ஆனால் இவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு அது வேணாம், எங்களுக்கு பச்சை காய்கறிகளை கொடு, தண்ணீரை கொடு, அதனால் நாங்கள் புசிக்கும் பொழுது அவர்களை காட்டில் நாங்கள் சிறப்பானவர்களாக இருப்போம் என்று அவங்க ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்க பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க பெஸ்ட்டாக இருந்ததுக்கான காரணம் என்ன? பருப்பும் கீரையும் தண்ணியும் அவங்களுக்கு ஒரு முகப்பொலிவையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்துச்சு அப்படின்னாக்க கிடையாது. அவங்களுக்குள்ளே இருந்த விரதம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? விரதம் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள உங்களை அறியாமலேயே ஒரு விதமான எனர்ஜி உங்களுக்குள்ளே கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த விரதத்தினுடைய முக்கியமான ஒரு பாயிண்டே வந்து கிரியேட்டிங் த எனர்ஜின்றதை காட்டிலும் குட் எனர்ஜி, நல்ல ஒரு வைப் அவங்களுக்குள்ள உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் விரதம் இருக்கணும்னு சொன்னாங்க. சரி, உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்க எடை குறையக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? செய்திக்குள்ளே போய்கிட்டு தான் இருக்கிறேன். என் கூட ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. சில பேர் பார்க்குறாங்க, தம்பி 8 மணிக்கு செய்தி எடுப்பார், நான் செய்திக்குள்ளே போயிட்டேன், நான் செய்திக்குள்ளே வந்துட்டேன், உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கான காரியத்தை தான் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஃபஸ்ட்டு உண்ணாவிரதத்தை குறித்து பேசுகிறேன். உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது அப்படின்னாக்கா ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்க விரும்புவீங்க. ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது முதல்ல எடை வந்து உங்களுக்கு சீராய் குறையக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு எடை குறையுன்ற போது ரொம்ப ஒல்லியாயிட மாட்டீங்க. சம் கலோரிஸ் உங்கள் உடம்புல வந்து குறையக்கூடியதாக இருக்கிறது. 2வது, இரத்த சர்க்கரை அளவு
சீராக இருக்கக்கூடியதாக இருக்குது. உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கரை என்ன பண்ணுதுனாக்க நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது அது ஆவரேஜ் ஆக்கப்படுகிறது. தினந்தோறும் சாப்பிடும்போது தினந்தோறும் சர்க்கரையினுடைய அளவு உங்கள் ரத்தத்தில் ஏறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்க அந்த சர்க்கரையினுடைய அளவு ஆவரேஜ் ஆகி அன்னைக்கு நீங்கள் எதுவுமே புசிக்காதனால அந்த சர்க்கரை வந்து என்ன பண்ணுதுனாக்கா டைல்யூட் ஆகி கரைஞ்சி அது இன்னும் அதிகமான காரியங்களை கிரியேட் பண்ணாமல் அது ஆவரேஜ் பண்ணி உங்களை சீராக இருக்கக்கூடிய விதத்தில் செய்யக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா என்ன ஆகுது, உங்கள் ஹார்ட்டு நல்லா வேலை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்க நீங்கள் தினந்தோறும் மூணு வேளை தானே சாப்பிட்றீங்க. சில பேர் இல்லைங்க நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ பிஸ்கெட்டு, சரி அப்புறம் டிஃபனு, அப்புறம் 11 மணிக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு கொஞ்சம் சேலட் அப்படி சாப்பிடுவோம், அப்புறம் 1 மணிக்கு லஞ்ச் டைட்டாக சாப்பிடுவோம், அப்புறம் 4 மணிக்கு சும்மா 2 சப்பாத்தி, அப்புறம் ஒரு 6:30 மணிக்கு ஒன்றும் இல்லை சூப்பு 4 பிஸ்கெட் சாப்பிடுவோம், அப்புறம் 8 மணிக்கு டின்னர் முடிப்போம். முடிஞ்சிச்சா இல்லையா? 10 மணிக்கு படுக்க போகும்போது டீயும் ஒரு 2 ரஸ்க்கும் சாப்பிட்டு படுப்போம். அப்போ ஒரு நாளைக்கு 10 முறை சாப்பிட்றீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிட்றீங்க? 10 முறை சாப்பிட்றீங்க. நீங்கள் 10 முறை சாப்பிடும் பொழுதும் உங்கள் உடம்பு அந்த சாப்பிட்ட பொருட்களை எல்லாம் அரைத்து அதை க்ளீன் பண்ணி அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நச்சை கழிவாக்கி அதை வெளியில் தள்ளி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரியில் எப்படி வேலை நடக்குதோ அதே விதமான வேலைகள் உங்கள் உடலிலே நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமாம், ஒரு ஃபேக்ட்ரியில் நடக்கிற வேலை உள்ள நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அத்தனை முறை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய இருதயம் என்ன பண்ணுதுனாக்க எல்லாவற்றிற்கும் அது உதவி செய்யக்கூடிய விதத்திலே அது கோஆப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கும்பொழுது இருதயம் பார்க்குது, சாமி இன்னைக்காச்சும் விட்டாண்டா ஓய்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருதயம் சீராய் துடிக்க ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுனாக்கா அந்த இருதயத்தினுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து என்னதுனாக்கா பக்குவப்படக்கூடியதாக இருக்கிறது. நான்காவது, செரிமான மண்டலத்தில் ஓய்வு கொடுக்கும் பொழுது நச்சு கழிவுகள் வெளியேறுகிறது. தினந்தோறும் சாப்பிட்டு அப்படியே கப்படிக்குது உள்ளுக்குள்ள. அந்த கப்பை க்ளீன் பண்ணணும். டாய்லெட்டு கப்படிச்சிச்சுனாக்க போயிட்டு மூக்கை பொத்துட்டு ஹார்பிக்கை ஊற்றி பின்னாயில் ஊற்றி கழுவி விட்டுரும். உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது உங்கள் செரிமான மண்டலம் என்ன பண்ணுதுனாக்கா ஃப்ரீ ஆகி அதில் இருக்கக்கூடிய நச்சு கழிவை ஃபுல்லாக உடம்புலேருந்து வெளியேற்றக்கூடியதாக இருக்குது. அப்படி வெளியேற்றும் பொழுது நீங்கள் ஆரோக்கியத்தை ஃபீல் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், அது மாத்திரம் கிடையாது, கெட்ட கொழுப்பு உங்கள் உடல்லேருந்து என்ன பண்ணுது, கரைய ஆரம்பிக்குது. கெட்ட கொழுப்பு நீங்கள் டெய்லி சாப்பிட கொழுப்பு வந்து ஃபேட் ஆட் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த ஃபேட் எப்போ கரையும் தெரியுங்களா? நீங்கள் என்னைக்கு சாப்பிடாம இருக்கீங்களோ அன்னைக்கு உங்கள் உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கணுன்றதற்காக உங்கள் உடம்புல அங்கங்கே இருக்கக்கூடிய கொழுப்புகள் என்ன பண்ணுதுனாக்கா கரைஞ்சி எனர்ஜியாக மாறி அது உங்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லா பாருங்களேன், ஒருத்தன் பசியில் இருக்கிறவன் சோர்வாக இருப்பான், ஆனால் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறவன் பிரிஸ்காக இருப்பான். கவனிச்சிருக்கீங்களா? ஹல்லேலூயா. இயேசு எத்தனை நாள் ஃபாஸ்டிங்காக இருந்தார்? ஆமாம், சோதனைக்கான அவர் இடத்துல வந்து என்ன சொன்னா, இந்த கல்லுகளை அப்பங்களாக்கு இப்படி செய்யும்னா. அவர் பஞ்சத்திலையும் பட்னிலையும் கிடந்து ட்ரெயின்லையும் பஸ்ஸில் ஏறி லாரியில் ஏறி நைட்டு ஏறி அடுத்த நாள் காலில் வந்து இறங்கினார். அவர் பசியிலே கிடந்தார், அவர் விரதத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. 40 days அவர் விரதத்தில் இருந்தார். இயேசு கிறிஸ்து 40 நாளும் இயேசு விரதத்திலும் தவத்திலும் இருந்தது பிசாசை வதம் செய்வதற்காக. அவர்கிட்ட வந்து சொல்கிறான், இந்த சாப்பாடை சாப்பிடுங்கன்னு. பசியில் இருக்கிறவனுக்கு தான் சாப்பாடு எடுக்கும். உபவாசத்தில் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுக்குள்ள எனர்ஜி கன்வெர்ட் ஆகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கிறது. அடுத்து உங்களுக்குள்ளே இருக்கிற செல்லுகளுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி உண்டாகிறது. அடுத்து மூளையில் உள்ள செல்லுகள் எல்லாம் என்ன பண்ணுதுனாக்க சீக்கிரமாய் வளரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சில பேர் பார்க்குறாங்க, இது இவரா சொல்கிறாரா அடிச்சு விட்றாரான்ட்டு. இந்த மாதிரிலாம் கேட்பீங்க தெரிஞ்சு தான் கூகுளில் போய் செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்களுடைய சரீரத்தில் எடை குறையிறது. நான் கை வச்சுட்டே வரேன், நீங்கள் சொல்லிட்டே வரீங்களா. எடை குறையுது, இரத்த சக்கரை அளவு சீராகுது, இருதயம் ஆரோக்கியமாக இருக்குது, செரிமான மண்டலத்தில் ஓய்வு இருக்கிறதுனால நச்சு கழிவுகள் வெளியேறுது, கெட்ட கொழுப்புகள் கரையுது, செல்லுகள் வந்து என்னன்னாக்கா புத்துணர்ச்சி அடைகிறது, மூளையில் இருக்கக்கூடிய செல்லுகள் வளரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா, தினந்தோறும் சாப்பிட்டீங்கன்னாக்க மூளையில் புதிய செல்லுகள் உருவாகாது.
மூளையில் புதிய செல்லுகள் உருவாகும் பொழுது தான் நீங்கள் புதுவிதமாக சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்பவும் பயனுள்ள விஷயங்களை உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் தினந்தோறும் சாப்பிடும் பொழுது உங்களுடைய மூளையில் உள்ள செல்லுகள் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் சாப்பிடாமல் ஒரு நாள் இருக்கும் பொழுது உங்களுடைய மூளையில் உள்ள செல்லுகள் எல்லாம் புத்துயிர் அடையக்கூடியதாக இருக்குது. புத்துயிர் அடையும் பொழுது நீங்கள் புதிய காரியங்களை சிந்திக்கக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ உண்ணாவிரதம், ஃபாஸ்டிங், சாப்பிடாமல் இருக்கிறது எவ்வளோ நன்மைகளை உண்டாக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் தெரியாதனால தான் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்க மாட்டேறீங்க. ஃபாஸ்டிங் இருந்து பாருங்கள். தேவனுடைய சமூகத்தில் உட்காருங்க. ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை மட்டும் குடிங்க. தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் உட்காருங்க. நீங்கள் உட்காரும் பொழுது உங்களுடைய சரீரத்திலே ஆரோக்கியத்திற்கு வேண்டிய வேலைப்பாடுகளை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது, விரதம் இருக்கும் பொழுது உங்களுடைய சரீரத்தில் பல மாற்றங்கள் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது, மௌன விரதம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் இருந்திருக்கீங்க மௌன விரதம்? கை தூக்குங்க பார்ப்போம். ஆமாம், நீங்கள்? ஐயா நான் முடிவு எடுக்கிறேன் ஐயா, வீட்டுக்காரை பார்த்த உடனே அந்த விரதம் கட்டாயிருதியா அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க. மௌன விரதம் பிராமின்ஸில் அதிகமாக இருப்பாங்க. இந்த மந்திரம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, குருக்கள், ஐயர்கள்லாம், அவங்களாம் பார்த்தீங்கன்னா மௌன விரதம் அதிகமாக இருப்பாங்க. ஏன் மௌன விரதம் அதிகமாக இருக்கணும்? மௌன விரதம் இருக்கும்பொழுது என்ன நடக்குது? சாப்பிடாமல் இருந்தால் என்னென்ன நன்மைன்னு சொல்லிட்டேன். அந்த விரதம் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டேன். இப்போ ரெண்டாவது, பேசாமல் இருந்தா எப்படி இருந்தா? ஐயா அந்த தண்டனை மட்டும் எங்களுக்கு வேணாம் ஐயா, அதை மட்டும் எங்களால் சகிக்க முடியாதுயா. எதை வேணாலும் க்ளோஸ் பண்ணிடலாம், இந்த வாயை மட்டும், கண்ணை கூட கட்டிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வாயை மட்டும் பொத்திக்கிட்டு என்னால் ஒரு நாளோடு இருக்க முடியாது அப்படின்றாங்க. அதனால தான் சொல்கிறேன், விரதம் இருக்கிறவர்களுக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல் அதிகமாகுது, பேஷண்ட் அதிகமாகுது. இந்த மௌன விரதம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள என்னென்ன காரியங்கள் நடக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். மௌன விரதம் இருக்கும் பொழுது அவங்களுடைய கோபம் குறையுது. எத்தனை பேர் கோபமாக வருவீங்க? எத்தனை பேருக்கு கோபம் அதிகமாக வரும்? கை தூக்க பார்ப்போம். நான் கை தூக்குறேன். அதனால் கோபம் பழியாக வரும். இப்போது நானும் மனைவியும் ஆலயத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். நான் பைக்கில் போயிட்டு இருக்கிறேன். என் பக்கத்தில் ஒருத்தன் பைக்கில் போய் நேராக போகலை, அப்படியே லெஃப்ட்டில் வர்றான். நான் பார்த்து என்னடா லெஃப்ட்டில் வரான்னு சொல்லிட்டு நான் ஆக்சிலேட்டர் கொடுத்து அவனை காமிச்சேன். நான் மறுபடியும் பைக்கில் வந்துருக்கேன்னு திரும்பி பார்த்துட்டு வேகமாக போய் சரக்குன்னு கட் பண்ணாமல் பாருங்க, கீழே விழுந்துட்டானே நினச்சேன். பார்த்து சரக்குன்னு கட் பண்ணி திரும்புகிறேன். அப்படி நான் அப்படியே பார்த்தேன்ல, என்ன பார்க்குற, கண்ணை முடிக்கிறேன்பா, கீழே விழுந்துட்டியான்னு நினச்சேன்பா, நீ கீழே விழுகலை. அவ்வளோ கோபம் வருது. அவன் பார்த்த உடனே எரிச்சிடாது. ஒய்ஃப் சொன்னாங்க, அவனெலாம் பார்க்கவே பார்க்காதீங்க, அவன் பக்கமே திரும்பாதீங்க, அந்த மாதிரி பக்கிங்கெல்லாம் பார்த்தா நம்மள கோபம் தான் வரும். ஸோ வாழ்க்கையில் நம்மளை கோவப்படுத்துகிற செயல்கள் நம்மளை சுற்றி நடந்து கொண்டே தான் இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? இந்த காலையிலேருந்து எத்தனை பேர் மேலே கோவப்பட்டுருப்பீங்க? சில டைம் நம்ம மேலே கோவம் வருது, எரிச்சல் வருது, நம்ம மேலே நம்ம கோவப்பட்டுக்கிறோம். ஏன் தெரியல, நம்ம மேலே நம்மளுக்கு கோவம் வருது, நம்மளை சுற்றி இருக்கவங்களை பார்க்கும் பொழுது கோவம் வருது. ஆனால் மௌன விரதம் இருக்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுங்களா? உங்களுடைய பேச்சு திறனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள உங்களை அறியாமலே கோவப்படக்கூடிய தன்மை குறையக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இவ்வளோ பெரிய வேதத்தில் எவ்வளோ காரியங்கள் சொல்லியிருக்கியா, அதெல்லாம் என் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியலையா. ஆனால் இன்றைக்கி ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, மௌன விரதம். அந்த மௌன விரதத்தை மட்டும் நான் இருந்து பார்க்குறேன்யா. அப்படி இருந்து பார்த்து என் கோபம் கண்ட்ரோல் ஆயிடுச்சுனாக்க கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்கிறேன்யா. ஏன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல? கோபம் நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள் நம்மளை கோபப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள் நம்மளை சாந்தமாக வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும், மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், அமைதியாக வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. முதல்ல இந்த பிரின்சிபலை புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை கோவப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க, உங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, உங்கள் வாயை பிடுங்கிட்டு தான் இருப்பாங்க. அதன் மத்தியில் நீங்கள் எப்படி பொறுமையாக இருக்கீங்கன்றதை வச்சு தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். கடுப்பேற்றுறவங்கிட்ட, உசுப்பேற்றுறவங்கிட்ட வாழ்க்கை. 2 தீமோத்தேயு 3:4 என்னன்னு கேட்டால் தெரியல. தீமோத்தேயுனாக்க யாரு? என் கூட படித்த பையனா? உசுப்பேத்துறவன்ட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? உங்களை கோவப்படுத்துகிறவங்க கிட்ட அமைதியாக விட்டுருங்க. உங்களை வாயை பிடுங்க முயற்சி செய்றாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட அமைதியாக இருங்க. இப்படி அமைதியாக இருக்கும்போது என்ன நடக்குது தெரியுங்களா? உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலும் உங்களுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
மௌன விரதம் எனக்காக ஒரு நாள் இருந்து பாருங்களேன். சும்மா ஒரு 2 ஹவர்ஸ் இருந்து பாருங்க. அப்புறம் ஒரு ஹாஃப் டே இருங்க. அப்புறம் ஒரு ஃபுல் டே இருந்து பாருங்க. ஒரு நாள் முழுக்க பேசாமல் இருந்து பாருங்களேன். பேசாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களோட உடல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு கோபம் உங்களுக்குள்ள இருந்து குறையக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஐயா, இது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுனாக்க எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் சால்வ் ஆகிருக்கும் ஐயா. அந்த மௌன விரதத்தை இன்னிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஐயா. நீங்கள் மௌன விரதம் இருந்து பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்களுடைய கோபத்தின் அளவு கம்மியாகும். 2வது, சிந்தனை சீராகும். என்னதுங்க? கோபம் குறையும், சிந்தனை சீராகும். அப்படின்னாக்க மௌன விரதம் இருக்கும் பொழுது உங்ககிட்ட நிறைய பேர் வந்து பேசும் பொழுது நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? பேசாமல் இருக்கும் பொழுது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. எதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க பாருங்க. இந்த உலகத்தில் பல விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம். யாக்கோபு எழுதுறாரு, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும். ஏன்? நாவு எப்பயுமே துருத்துருன்னு இருக்கும். அது பேசுனா தான் அதுக்கு சந்தோஷம். அது பேசி அது அடி வாங்காது. நாக்கு பேசிட்டு உள்ள போயிடும், கண்ணம் பழுத்துரும், மண்டை வீங்கிரும், மூக்கு உடஞ்சிரும். ஆனா பேசுனால எங்க இருக்கு? உள்ள இருக்குது. என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் அடிக்கடி நீதிமொழிகள் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் வாசிக்கும் பொழுது சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து வியக்கிறேன். அப்படி வியக்கும் பொழுது அந்த புத்தகத்தை படிக்க படிக்க அதை படிக்கிறவங்களும் ஞானி ஆகிடுவாங்க. நீதிமொழிகளில் படிக்கிறவங்களும் என்ன ஆவாங்க? ஞானி ஆகிடுவாங்க. அப்போ நாக்கு ஒரு விஷயத்தை பேசிட்டு அது என்ன பண்ணிடுது? போய் சேஃபாக உள்ள. யாராச்சும் என்னைக்காச்சும் உங்ககிட்ட கோபமாக பேசும் பொழுது அவங்க நாக்கை இழுத்து பிடிச்சி அடிச்சிருக்கீங்களா? யாராச்சும் சொல்லுங்களேன். நாக்கை காட்டு, நாக்கை காட்டு. ஒரு குழந்தை டீச்சரை திட்டிருச்சு, போடின்னு திட்டு. இங்கே வா, இங்கே வா, நாக்கை காட்டு, நாக்கை காட்டுன்னு சொல்கிறாங்க. கையை நீட்டு, கையில் பட்டு பண்ணு அடிக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை பேசுனது என்னதில்? நாவில். உண்மையில் நாவை தான் அடிக்கணும். ஆனால் நாக்கு அடிக்கிறாங்களா பார்த்தீங்களா? நாக்கு உள்ளே போய் சேஃபாக உட்காந்துக்கிறது. அப்போது இந்த நாக்கு எப்படி உங்களை சிக்கலில் சிக்க வச்சுட்டு அது போய் சேஃபாக உட்காந்துக்கிறதோ அப்பயே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடணும். ஓஹோ, இந்த நாக்கு உஷாரானது போல. அதனால தான் வேதத்தில் யாக்கோபே இந்த நாவை குறித்து எழுதியிருக்கிறாரு. அப்போ நம்மளும் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னாக்க, எந்த நேரத்தில் நம்மளை வந்து மனைகள் வேதனைப்படுத்துகிறாங்களோ கோவப்படுத்துகிறாங்களோ அப்போ தான் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும். அப்படி கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் பிசாசை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அநேகர் பிசாசு கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறீங்க. பிசாசு கிட்ட தோக்கிறவனை வச்சு தேவன் ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. பிசாசை ஜெயிக்கிறவனை கொண்டு தான் தேவன் பெரிய காரியத்தை திட்டமிடக்கூடியவராக இருக்கிறார். இயேசு இந்த பூமியில் வந்தபொழுது பிசாசு என்ன பண்ணாருங்க? சொல்லுங்க. ஜெயிச்சாருங்க. ஐயோ, எனக்கே சந்தேகமாக இருக்குது நீங்கள் பார்க்குறத பார்த்தா. இயேசு ஜெயிச்சாரு. அப்பத்தை கொண்டு கொடுத்து என்ன பண்ணா? கல்லை கொண்டு கொடுத்து அப்பமாக்குங்க அப்படின்னா. அடுத்து என்ன பண்ணா? என்ன விழுந்து பணிஞ்சுக்கோன்னு சொன்னான். அடுத்து என்ன சொன்னா? மேலேருந்து குதின்னு சொல்கிறான். அவ்வளோ காரியங்களை பிசாசு இயேசுக்கிட்ட வர்றான். இயேசு என்ன பண்ணாரு? தோத்து போனாரா ஜெயிச்சாரா? ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார். பிசாசை எவர்கள் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் தேவன் மிகப்பெரிய திட்டங்களை திட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் சாதாரணமான இருக்கலாம், ஆனால் நீங்கள் பிசாசை ஜெயிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுடைய பார்வையில் பட்டுக்கொண்டே இருப்பீர்கள். தோக்குறவங்களை பேப்பரில் போடுவாங்களா? ஜெயிக்கிறவங்கள போடுவாங்களா? ஏன் சார்? தோக்குறவங்களும் போட்டியில் கலந்துக்கிட்டாங்கல்ல, அவங்களும் ஓடுனாங்கல்ல, அவங்களும் வந்தாங்கல்ல, அவங்களும் அந்த இதை கம்ப்ளீட் பண்ணாங்கல்ல. ஏன் ஜெயிச்சவங்களை மட்டும் போடுறாங்க? ஏன்னா ஜெயிச்சவங்களை மட்டும்தான் இந்த உலகம் ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேவனும் எப்படிப்பட்டவர் என்றால், பிசாசை ஒவ்வொரு நாளும் எவன் ஜெயிக்கிறானோ அவனை தான் தேவன் ஞாபகம் வைத்து கொண்டு அவன் தலையை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், மௌன விரதம் இருக்கும் பொழுது உங்களுடைய கோபம் கண்ட்ரோல் ஆகுது. அடுத்து உங்களுக்குள்ள சீரான சிந்தனை உருவாகக்கூடியது. எரிச்சல் குறையுது. என்னதுங்க? எரிச்சல் குறையுது. சில பேரை பார்த்தோன்னே நமக்குள்ள எரிச்சல் வந்துடுதுல்ல. எரிச்சல் வந்தோன்னே என்ன பண்ணிடுறோம்? பேச ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் ஒரு விஷயம் தெரியுங்களா? ஒரு நபரை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள உண்டாகிற எரிச்சல் என்ன ஆகுதுனாக்க, அது எரிச்சலுக்குரிய வார்த்தைகளாய் வெளியிலே வரும் பொழுது அது வெளியில வரல. அந்த வெளியில வந்த வார்த்தைகள் உங்களுக்கு உள்ள மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடியதாக. சில பேர் சொல்லி கேட்டீங்க, வயிறு எரியுதுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லி அடுப்பு எரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். வயிறு எரியுதுன்னா எப்படி?
ஏன் இந்த வயிற்றெரிச்சல் வந்துச்சு தெரியுங்களா? மற்றவங்களை பார்க்கும் பொழுது உண்டாகக்கூடிய எரிச்சல் நாள்படையில் அது வயிற்றெரிச்சலாய் மாறக்கூடியதாக இருக்கிறது. அந்த எரிச்சல் உங்களுக்குள்ள வர 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 என்ன ஆகுதுனாக்க உங்களை வியாதிக்குள்ளே தள்ளக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் உண்ணாவிரதமோ மௌன விரதமோ இருந்தீங்கனாலே நீங்கள் பாதி ஆரோக்கியமாயிடுவீங்க. அந்த 2 விரதமும் உங்களுடைய ஆரோக்கியத்தோடு கூட சம்பந்தப்பட்டது. அப்போ மௌன விரதம் இருக்கும் பொழுது கண்ட்ரோல் ஆகுது, கோபத்தை கட்டுப்படுத்துறீங்க, சிந்தனை சீராகுது, எரிச்சல் கம்மியாகுது. அடுத்து என்ன ஆகுதுனாக்க புத்தி கூர்மை உண்டாகும். அடுத்து இன்னொன்று சொல்றாங்க, கவனம் அதிகரிக்கும். பேசாமல் இருக்கும் பொழுது கவனம் அதிகரிக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், மௌன விரதம் இருக்கணும். இருப்பீங்களா? நல்ல தலையாட்டம், சூப்பர். படிக்கிற பிள்ளைங்க மௌன விரதம் இருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக இருக்காதீங்க, ரொம்ப கஷ்டம். அம்மா அப்பாட்ட அடி தான் வாங்குவீங்க. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எருமை மாடி மாதிரி உட்காந்துருக்கு பாரு. அம்மா நான் இன்னைக்கு மௌன விரதம்மா, அதான் பேசிட்டியே. ஐயோ, உன் வீட்டில் பிறந்து நான் மௌன விரதம் இருக்கிறதுக்கு சும்மா இருந்துட்டு போகலாம். குழந்தைங்கள்ட்ட சொல்லுங்கள், குழந்தைங்க அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள், அம்மா நான் 2 ஹவர்ஸ் மௌன விரதம், நான் யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன். சரிப்பா, அந்த 2 மணி நேரம் மௌன விரதம் பேசாமல் இருந்து பாருங்கள். நீங்கள் பேசாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுனாக்க உங்களுக்குள்ள கவனிக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாகக்கூடியதாக இருக்கிறது. ஸ்கூலில் போனால் கவனம் செதறுதா? பாடம் எடுக்கும்பொழுது கவனிக்க முடியலையா? உங்களுக்கு எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது. அதை குறித்து யோசிக்கிறீங்க, இதை குறித்து யோசிக்கிறீங்க. ஆனால் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் 2 ஹவர்ஸ் பேசாமல் அமைதியாக உட்காந்து பாருங்கள், அமைதியாக இருந்து பாருங்கள். எது கேட்டாலும் சைகளை சொல்லி பாருங்கள். என்ன வேணும், என்ன வேணும், இப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து என்ன வேணும்? அப்படியே சைகையிலேயே பேசி பேசி பழக ஆரம்பிங்க. சைகையில் பேசி பேசி பழகும் பொழுது அந்த மௌன விரதம் இருக்கும்பொழுது என்ன ஆகுதுனாக்கா உங்களுடைய கவனிக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் அப்படி இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கண்ட்ரோல் வரக்கூடியதாக இருக்குது. அப்போ 2 காரியம் சொன்னேன். என்னென்னு சொன்னேன்? 1 உண்ணாவிரதம், 2வது மௌன விரதம். இந்த 2மே வந்துட்டு ரஷ்யாவில் அமெரிக்காவில் இருக்கிறத பற்றி நான் பேசலை. அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்மளுடைய சொந்தக்காரவங்க, நம்மளுடைய முன்னோர்கள் இருந்த காரியங்கள் தான் பேசிக்கிட்டு வரேன். நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். அதை மறுபடியும் கடைபிடிக்கும் பொழுது நம்ம ஆரோக்கியத்திற்குள்ளே கடந்து போகக்கூடியவங்களாக இருக்கிறோம். இந்த 2 விரதத்தை தாண்டி 3வது ஒரு விரதத்தை குறித்து பேச போகிறேன். இப்போ தான் வந்து டாபிக்குள்ளே நான் கடந்து போக போகிறேன். ஏன் இந்த 2 விஷயத்த சொன்னேன் அப்படின்னாக்க அதனுடைய பலன் என்ன, அது எப்படிப்பட்ட இம்பேக்டை கிரியேட் பண்ணுதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ 3வது ஒரு விரதம் இருக்குது. என்ன தெரியுங்களா? உண்ணாவிரதம், ஃபாஸ்டிங்கு, மௌன விரதம், 3வது ஜீவ விரதம். என்னதுங்க? ஜீவ விரதம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 18:21. நன்றி. மரணமும் ஜீவனும், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள், அதில் பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிப்பார்கள், அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அந்த காரியங்களை வந்துட்டு நான் வேற மாதிரி எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கிறேன்னாக்க ஜீவ வார்த்தைகளை பேசுவது, மரண வார்த்தைகளை பேசுவது. மரணமும் ஜீவனும்ன்ற வார்த்தைக்கு பக்கத்தில் எழுதிக்கிங்க, வியாதியும் ஆரோக்கியமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு விரதம் இருக்கணும். அந்த விரதம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய வியாதியை விரட்டி உங்கள் வாழ்க்கையில ஆரோக்கியத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப விரதம்ன்ற வார்த்தைக்கு நான் என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மீனிங் கொடுத்தேன், புலன் அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவங்கனால விரதம் இருக்க முடியாது. விரதம் இருந்துட்டாங்க அப்படின்னாக்க அவங்கனால எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியும், எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். ஸோ அப்போ இந்த ஜீவ விரதம் அப்படின்னாக்க என்ன? அதை வந்து வார்த்தை விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னாக்க என் வாயை திறந்து நான் ஒவ்வொரு முறையும் என் வாயை நான் திறக்கும் பொழுது எல்லாம் தேவனுடைய நன்மையான வார்த்தைகளை மாத்திரமே நான் பேசுவேன், மரணத்துக்குரிய வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் ஜீவ விரதம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், ஜீவ விரதம், வார்த்தை விரதம். ஆமாம், உலகத்தில் இருக்கிறவங்க மௌன விரதம் இருக்கட்டும், உண்ணாவிரதம் இருக்கட்டும், 2 காரியங்களையும் தனியாக வச்சுருங்க. நான் சொல்கிறேன் 3வது விரதம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இந்த விரதத்தை ஒரு மனிதன் இருக்கும் பொழுது என்ன நடக்குதுனாக்க அவன் ரொம்ப கண்ட்ரோல் ஆகிடுவான்,
ரொம்பவும் மெச்சூர் ஆயிடுவான், ரொம்பவும் பரிசுத்தம் ஆயிடுவான், ரொம்பவும் உண்மை உள்ளவனாய் மாறிடுவான், ரொம்ப ஒழுக்கம் உள்ளவனாய் மாறிவிடுவான், ரொம்பவும் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு நபராய் மாறிவிடுவான். எவர்கள் ஜீவ விரதத்தை கரத்தில் எடுக்கிறார்களோ அவர்களோடு கூட ஜீவனுள்ள தேவன் இருந்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஜீவ விரதம். சரி, 2 காரணம் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல. உண்ணாவிரதம், அப்ப என்ன பண்ணக்கூடாது? சாப்பிட. அதுக்கு எதிரான வார்த்தை என்ன? உண்ணாவிரதத்துக்கு எதிரான வார்த்தை என்ன தெரியுங்களா? விருந்து. என்னதுங்க? விருந்து. ஃபாஸ்டிங்னாக்க சாப்பிடவே கூடாது, விருந்துனாக்க எல்லாத்தையும் சாப்பிடலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம். 2வது மௌன விரதம், அப்படின்னாக்க பேச மட்டும் கூடாது. அதற்கு எதிரான சொல் என்ன தெரியுங்களா? பினாற்றுதல். என்னதுங்க? இந்த வார்த்தை கேள்விப்பட்டது இல்லையே. உங்களுக்கு புரிஞ்ச வார்த்தை சொல்றீங்களா? பெனாத்துறது. என்னது? பினாற்றுதல் அப்படின்னு தான் தமிழ் வார்த்தை. நம்ம ஆளுங்க சுருக்கி என்னத்த பெனாத்தின்னு இருக்கிற அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்களே. அப்படிதான் பேசாமல் இருக்கிறது மௌன விரதம். நச்சு 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 நச்சுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா? தேவையில்லாமல் பேசுவாங்க, தேவையில்லாததை பேசுவாங்க, மரண காரியத்தை பேசுவாங்க, கோபத்தை பேசுவாங்க, எரிச்சலை பேசுவாங்க, சண்டையை பேசுவாங்க, பகையை பேசுவாங்க, போராட்டத்தை பேசுவாங்க, இழப்பை பேசுவாங்க, கடந்த கால காரியத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க, நேற்று முடிஞ்சு போன காரியத்தை குறித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பெனாத்திக்கிட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையில் எப்பயுமே பெரிய ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது இல்லை. அப்போ உண்ணாவிரதம், மௌன விரதம், இதை தாண்டி 3வது ஒரு விரதம் இருக்கிறது. அதுதான் ஜீவ விரதம், அதுதான் வார்த்தை விரதம். அந்த விரதத்தை தான் நான் இன்றைக்கு உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். ஜீவ விரதம் இருக்கிறவர்கள் வார்த்தைகளை கவனமாய் கையாளுவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? மௌன விரதம் இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்க கிட்ட பேசியிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்களேன். மௌன விரதம் இருக்கவங்க நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், அக்கா இந்த மாதிரி பேசணுங்க அப்படின்னா, நான் மௌன விரதத்தில் இருக்க, நான் பேச மாட்டேன். பாருங்க, தினந்தோறும் நம்ம கிட்ட பேசுறவங்களுக்கு உடனே பதில் சொல்லி பழகுன நம்ம, அந்த விரதத்தன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு தன்மையை மாத்திரம் மனதில் பதிய வைத்து கொண்டு கரெக்டாக என்ன பண்ணுறோம்னாக்க பேசாமல் இருக்கிறோம். அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுங்களா? எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியுங்களா? அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி வந்தவர்கள் தான் வாழ்க்கையில் ஆரோக்கியமாய் வாழக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போது மௌன விரதம் இருக்கிறவங்க தினந்தோறும் பேசுகிறாங்க. ஆனால் அன்னைக்கு அநேகர் அவங்க கிட்ட பேசினாலும் அவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வெளியில் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அப்போ அவங்கள பார்க்கும் பொழுது கையெடுத்து கும்பிடணும். என்ன ஒரு செல்ஃப் கண்ட்ரோலியா. ஆனால் நம்ம என்ன தெரியுங்களா? என்ன மௌன விரதமா? சரி என்னமோ அவங்கள சல்பியாக பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப சாதாரண விஷயம்ட்டு. மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய ஐம்புலன்களை அடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். மௌன விரதம் இருக்கும் பொழுது அநேகர் பேசியும் அவர்கள் பேசாமல் தங்களுடைய விரதத்தை எப்படி கடைபிடிக்கிறார்களோ அப்படியே விசுவாசிகளாகிய நீங்கள் உங்களை சுற்றி 1000 நபர்கள் 1000 காரியங்கள் உங்களிடத்தில் மோதிக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் மரண வார்த்தையை பேசாமல் ஜீவ வார்த்தையை மாத்திரமே நான் பேசுவேன் என்ற தீர்மானம் எடுக்கும் பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய ஆரோக்கியத்திற்குள்ளே கடந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை ஜீவ வார்த்தை பேசுறீங்க, எத்தனை மரண வார்த்தை பேசுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 2 நிமிஷம் டைம் தரேன். டைம் நிறைய இருக்கு. 2 நிமிஷம் டைம் தரேன். யோசிச்சு பாருங்க. காலையில் சூரியன் உதயமானதுலேருந்து இப்போ சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசியிருப்பீங்க. கெட்ட வார்த்தைனாக்கா மம்மி டாடியை பற்றி நான் பேசலை. கெட்ட வார்த்தை அப்படின்னாக்க கோபமான வார்த்தை, எரிச்சலான வார்த்தை, சண்டையை உண்டாக்குகிற வார்த்தை, மரணத்தை குறித்த வார்த்தை, பகையை குறித்த வார்த்தை, எரிச்சலை குறித்த வார்த்தை, மரணத்தை குறித்த வார்த்தை, இந்த வார்த்தைகள் எவ்வளோ பேசியிருக்கிறீங்க? ஜீவ வார்த்தைகள் அப்படின்னாக்க கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நமக்கு காரியங்களை செய்வார், கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், கர்த்தருக்கு எல்லாமே தெரியும், இப்படின்னு சொல்லி 2ஆ பிரித்து எவ்வளோ மரண வார்த்தையை பேசியிருப்பீங்க, எவ்வளோ ஜீவ வார்த்தையை பேசியிருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதமும் உண்ணாவிரதமும் இருக்கிறனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகிறது என்றால், நான் சொல்லுகிறேன், இந்த ஜீவ விரதத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த ஜீவ விரதத்தை ஒரு மனுஷன் இருக்க கற்றுக்கிட்டான் அப்படின்னாக்க, என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை நல்ல வார்த்தை மட்டும்தான் என் வாயில் வரும், கெட்ட வார்த்தை என் வாயில் வராது. என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என் வாழ்க்கையில் என்ன இல்லைன்றதை குறித்து நான் சொல்ல மாட்டேன்.
நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு எவ்வளோ தேவை இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நான் ஒன்றே ஒன்று செய்கிறேன். என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல வார்த்தைகளாக புறப்பட்டு வரும். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை ஆரோக்கியமாக தான் வச்சிருக்கிறார். நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன். ஒரு புஸ்தகத்தை ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஊழியக்காரர் ஆப்பிரிக்க தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் புத்தகத்தில் எழுதுகிறார் விசுவாசத்தை குறித்து. விசுவாசம் என்பது ஒரு மனிதன் எடுக்கும் முழுமையான தீர்மானம். என்னதுங்க? ஆமாம், விசுவாசம் என்பது என்னன்னாக்கா தீர்மானம். அப்படின்னாக்க டெசிஷன். இதுதான், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இதை தான் செய்வேன், நான் இதை தான் நம்புகிறேன், அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி அதன் மேல் உறுதியாய் நிற்க பழகுகிறவன் தான் விசுவாசத்தில் நிற்கக்கூடியவனாக இருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் ஒரு விரதத்தை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னன்னாக்க என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியில் வந்தாலும் அந்த வார்த்தைகள் நன்மையான வார்த்தைகளாக மாத்திரமே இருக்கும். அல்லேலூயா. என்ன நடக்குது தெரியுங்களா? நீங்கள் தீமையான வார்த்தைகளை பேசும் பொழுது உங்களுக்குள்ள மரண சுரபிகள் சுரக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது ஜீவ சுரபிகள் சுரக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு காரியத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஒன்றாம் வசனத்தை வாசிக்க. 1-6. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தேனியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாய லாசரு வியாதியாயிருந்தான். என்னவா இருந்தாங்க? வியாதியாக இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். போதும், 4ஆம் வசனத்தோடு நிறுத்துறோம். லாசருன்றவன் என்னவா இருக்கிறான்? வியாதிப்பட்டு இருக்கிறான். அவனுடைய 2 அக்கா என்ன பண்ணாங்கனாக்கா இயேசுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி லாசரு வியாதியாக இருக்கிறான், நீங்கள் அவனுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இயேசுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த செய்தி இயேசுக்கிட்ட போய் சேருது. இயேசுக்கிட்ட போய் சேர்ந்த உடனேயே இயேசுக்கு ஒரு காரியம் தெரியுது. இதன் மூலமாய் இயேசு தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார் என்பதை இயேசு புரிந்து கொண்டு அந்த வியாதி என்னன்னு குறித்து விசாரிக்கலை. ஆமாம், நல்லா தானே இருந்தான், போன வாரம் நான் வரும்பொழுது. என்ன வியாதி அவனுக்கு? என்ன அந்த மாதிரி ஆச்சு? எந்த ஒரு காரியமும் வியாதியை குறித்து இயேசு கேட்கவே இல்லை. ஆனால் அந்த வியாதியாக இருக்கிறான் என்று கேட்ட உடனேயே அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை பாருங்க. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி கலிலேயாவில் ஒருத்தனுக்கு இருந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த வியாதி யோர்தான் பக்கத்தில் ஒருத்தருக்கு இருந்துச்சு. நான் கேட்டிருக்கிறேன், நானே என் கண்ணால் பார்த்துருக்கிறேன். எக்ஸாம்பிள்ஸு, அதனால் பாதிக்கப்பட்டவங்க யார், அதெல்லாம் அனாலிசி பண்ணுறதே கிடையாது. பாருங்களேன், என்றைக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கையில் உங்ககிட்ட யாராச்சும் இல்லை உங்களுக்குரிய காரியங்களை குறித்து யாராச்சும் உங்கள்கிட்ட விசாரித்தாலும் கூட நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக வியாதியை குறித்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், எதை டீட்டெயிலாக பேசணுமோ அதை டீட்டெயிலாக பேசணும். எதை டீட்டெயிலாக பேசக்கூடாது அதை டீட்டெயிலாக பேசக்கூடாது. கடவுளை குறித்து பேசுகிறீங்களா, டீட்டெயிலாக பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனால் வியாதியை குறித்து பேசும்போது டீட்டெயிலாக பேசக்கூடாது. இயேசு சொல்கிறாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல், சொல்லுங்க என்ன போட்டிருக்கு படிங்க, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், இயேசு ஒரு விரதத்தில் இருந்தார். என்ன விரதத்தில் இருந்தார்? வார்த்தை விரதத்தில். நசரேய விரதத்தில் இருந்ததை காட்டிலும் இயேசு தன்னுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையிலே விரதத்தை அவர் கடைபிடிக்கக்கூடியவராக இருந்தார். அவரிடத்தில் பேசுகிற எல்லாரிடத்திலும் அவர் ரொம்பவும் ஞானமாய் பேசினார், ரொம்பவும் பொறுமையாய் பேசினார், ரொம்பவும் சரியாய் பேசினார். தேவையானதை மட்டும்தான் இயேசு பேசினார். இப்போ வியாதியாக இருக்கிறான்ற வார்த்தை வந்த உடனே இயேசு வியாதியை குறித்து பேசல, அதை குறித்து பேசல, இதை குறித்து பேசல, ஒன்னே ஒன்று தான் பேசுகிறார். என்ன பேசுகிறாங்க? இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல். ஹல்லேலூயா.
நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சின்ன பலவீனம், சின்ன வியாதி எதுவாக இருந்தாலும் அதை குறித்து பெருசாக சிந்திச்சுக்கிட்டே இருக்காதீங்க, அதை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. உங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்கள், நான் விரதத்தில் இருக்கிறேன், நான் ஜீவ விரதத்தில், வார்த்தை விரதத்தில் இருக்கிறபடினாலே என் வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வராது. வியாதியை குறித்து நான் பேச மாட்டேன், மரணத்தை குறித்து நான் பேச மாட்டேன். நான் பேசுகிற வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகளை மாத்திரம்தான் பேசுவேன். அவருடைய தழும்புகளினாலே நான் சுகமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நான் அவருடைய தழும்புகளினாலே சுகமாக இருக்கிறேன். அவருடைய தழும்புகள் என்னை ஒவ்வொரு நாளும் சுகமாக்குகிறது. ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளினாலே சுகமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வெளியில் இருக்கிற அம்மாவுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புகளினால நீங்கள் சுகமா இருக்கிறீங்க, நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க. இன்னும் பல வருடங்கள் இந்த பூமியில வாழ்ந்த தேவனுடைய நாமத்திற்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ விரதம் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட ரொம்ப கஷ்டமானது ஒன்று என்ன தெரியுங்களா? வார்த்தை விரதத்தை கடைபிடிப்பது. வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் சரியான வார்த்தைகளாக இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் யோசிச்சு பாருங்கள். எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு முடியல, எனக்கு படிக்க வரல, எனக்கு படிக்க தெரியல, நான் படித்ததை ஞாபகத்தில் இல்லை, நான் படித்தது வருமானு தெரியல, நான் ஏன் தான் இதை எடுத்தேன்னு தெரியல அப்படின்ட்டு இப்படிப்பட்ட நெகட்டிவான வார்த்தைகளை நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் விரதத்தில் இருந்து விலகி இருக்கிறீர்கள். விரதத்துக்குள்ள வாங்க. அந்த அக்கா வந்து குழம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, நல்லா இருந்துச்சு, சாப்பாடு போட்டு சாப்பிட்டாங்க. அதனால அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க விரதத்தை கேன்சல் பண்ணலை. அந்த 1 hour விரதத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த விரதத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், படிக்கிற பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் சொல்லணும், என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நன்மையான வார்த்தைகளாக மாத்திரமே இருக்கும். ஹல்லேலூயா. இல்லை நான் படிக்கிறத விட்டுலான்ட்டு இருக்கிறேன். அப்புறம் அடுத்து என்ன ஐடியா இருக்குது? இல்லை எங்கள் அப்பா 2 கப்பல் வாங்கி வச்சுருக்கிறாரு, அந்த கப்பலை மெயின்டைன் பண்ணலான்னு போகிறோம். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். உங்கள் அப்பா 2 கப்பல் வாங்கி கடலில் விட்டுருந்தாருன்னா நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உங்கள் அப்பா செய்யாததை நீங்கள் செய்யணும்னா நீங்கள் படித்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், உங்கள் அப்பா உங்களுக்கு செய்யாததை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யாமல் இருக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் சரியான காரியங்களை செலக்ட் பண்ணி சரியாக படித்தா மாத்திரம்தான் உங்களால் மேலே வந்து வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்போ சரியாக செய்ய வேண்டும் என்றால் உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நன்மையான வார்த்தைகளாக வர வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், வீட்டில் அம்மா இருக்கீங்க, அப்பா இருக்கீங்க, அண்ணன் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, தம்பி இருக்காங்க, ஒரு 5 பேர் 4 பேர் 3 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்க செய்தி வந்து கேட்குற நீங்கள் 5 பேரும் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. 5 பேரும் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் யாராச்சும் ஒருத்தர் இதை ஃபாலோ பண்ணால் கூட இது வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பா பேசுகிறாரு, அப்பா வந்து ஏதோ டென்ஷனில் பேசுகிறாரு, கோபத்தில் பேசுகிறாரு, டென்ஷனில் பேசுகிறாரு. அப்போ பிள்ளைங்க நீங்கள் போய் சொல்லணும் பக்கத்தில் நின்று, டேடி இந்த மாதிரி பேசக்கூடாது டேடி, நீ விரதம் இருக்கிறியா இல்லையா? நான் இன்றைக்குமா விரதம் இருந்திருக்கிறேன். 2 வேளை சாப்பிட்டேன், 3 வேளை சாப்பிட்டேன், 2 வேளை சாப்பிட்டேன், 1 வேளை சாப்பிட்றேன். அந்த 1 வேளையும் கட் பண்ணாக்கா விரதம் ஆகிடும். நான் எங்கேம்மா விரதம் இருக்கிறேன்? அந்த விரதத்தை பற்றி பேசலை டேடி. வார்த்தை விரதத்தில் இருக்கிறீங்களா இல்லைங்களா? வார்த்தை விரதத்தில் இருந்தால் தேவையில்லாமல் பேசக்கூடாது, தேவையில்லாமல் சண்டை போடக்கூடாது, தேவையில்லாமல் கண்ணீரை பேசக்கூடாது, வியாதியை பேசக்கூடாது, கவலையை பேசக்கூடாது. ஏசப்பா நமக்கு எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. பிள்ளைங்க பேசணும். சம்டைம்ஸ் பிள்ளைங்க சோர்ந்து போயிட்டாங்களா, பெற்றோர்கள் பேசணும், அம்மா பேசணும், அப்பா பேசணும். குடும்பத்தில் இப்படி எல்லாரும் தொடர்ந்து பேச 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 அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக மாறும் தெரியுங்களா? கொஞ்ச நாளில் ஒரு ஸ்ட்ரக்சரான குடும்பமாக மாறிடும். அந்த குடும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப அற்புதமாக பேசுவாங்க, அழகாக பேசுவாங்க, கடவுளுடைய வார்த்தையை மட்டும் பேசுவாங்க. அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் சரியான வார்த்தைகளாக மாத்திரமே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? பாட்டு பாடும்போது கூட, சபையிலையும் சரி வீட்லேயும் சரி, பாட்டு பாடும்போது கூட தவறான வார்த்தைகள் வருதா, அந்த வார்த்தைகளை ஐடென்டிஃபை பண்ணுங்க. விரதத்தில் இருக்கிறவங்க அந்த வார்த்தைகள் என்ன பண்ண மாட்டாங்க, பிக்கப் பண்ண மாட்டாங்க. வீட்டில் விரதம் இருக்கிறீங்க, சரி ஓகே. இப்போ வெளியில் போகிறீங்க, வெளியில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு யாரோ உங்கள் ஃப்ரெண்டு யாரோ வராங்க, வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டக்குன்னு வாங்கி சாப்பிட்ருவீங்களா? என்ன சொல்லுவீங்க? நான் இன்றைக்கி ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், நான் சாப்பிட மாட்டேன், சாரி கோச்சிக்காதீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க, அந்த உண்ணாவிரதம்ன்ற கான்ஷியஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கீங்களா, அதே கான்ஷியஸ்னஸ்ஸு வார்த்தை என்ற உணர்வு எல்லா நேரத்திலும் உங்களோடு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பாட்டு பாடும்போது கூட வீட்டில் எடுத்து பாட்டு பாடுறீங்களா, தவறான வார்த்தைகள் வந்துச்சா, அந்த வார்த்தைகள் என்ன பண்ணணும்,
ஸ்டாப் பண்ணணும், ஸ்கிப் பண்ணணும், மாற்றிட்டு போயிடணும், அதையே பேசக்கூடாது, அதையே பாடக்கூடாது. ஏன்? நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஜீவ விரதத்தில் இருக்கிற நீங்கள் மரண விரதத்திற்குள்ளே கடந்து போகிறீங்க. உங்களை அறியாமலேயே மரணத்திற்குரிய வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் மரணத்துக்குரிய வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது மரண சுரபிகள் உங்களுக்குள்ளே சுரக்க ஆரம்பிக்குது. மரண சுரபிகள் சுரக்கும் பொழுது உங்களுக்குள்ள வியாதி வரும், உங்களுக்குள்ள கடன் வரும், உங்களுக்குள்ள பசி வரும், உங்களுக்குள்ள வேதனை வரும், உங்களுக்குள்ள வலி வரும். இதெல்லாம் சமாளிக்க முடியலேன்னு ஆண்டவர்கிட்ட போய் அழுகும் பொழுது சொல்லுவார் ஆண்டவர், நீ தான் உருகி உருகி பாடினியப்பா, நீ தான் அழுது பாடினியே, கண்ணீர் வடிச்சு பாடினியப்பா. அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் திருப்பி பாரு. அந்த வார்த்தைகள்லாம் திருப்பி பார்த்தா எல்லாம் அபத்தமாக இருக்கும். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் மாற்றோர் சதி செய்து யாரும் சொல்ல மாட்டீங்களே, மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அப்புறம் இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் நான் உண்மை விடவே மாட்டேன்பா. அவர் பார்ப்பார், தயவுசெய்து நீ போயிருப்பா, நீ இருந்தனாக்க என் பேர் தான் கெட்டு போகும்பா. உன் சொந்தக்காரங்களாம் உன்னை திட்டி, உன்னை தவறாக பேசி, உன் மதிப்பை கெடுத்து, இப்போ சுற்றி இருக்கிறவன் என்ன நினைப்பான், என்னப்பா அது கிறிஸ்தவன் சொன்னாங்க, அவங்க சொந்தக்காரங்களும் அவங்கள பற்றி சரியாக பேச மாட்றாங்களே, அவங்க மதிப்பெல்லாம் கெட்டு போகுது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே. எதனால் வந்துச்சு? உருகி உருகி பாடுறதுனால அந்த வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், இன்றைக்கி கேப்ரியல் பத்தி ஒரு பாட்டு பண்ணார், கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். மரணமே பாதாளமே அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த ஒரு வார்த்தை வந்துச்சு, என்னதுங்க? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. பார்த்தேன், அடேங்க அப்பா, பவுல் எழுதுறாரு, நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனம், நான் இறந்து போயிட்டா எனக்கு பிரயோஜனம், நான் இறந்துட்டேன்னா எனக்கு பிரயோஜனம். ஏன்னாக்கா இதுக்கப்புறம் வலி கிடையாது, வேதனை கிடையாது, கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, கடன் கிடையாது, நான் அவர்கிட்ட போயிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனம். ஏன்? நான் இன்னும் கடவுளுடைய வார்த்தை எடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன், உங்களை நல்வழிப்படுத்திக்கிட்டே இருப்பேன், உங்களை வாழ வச்சுக்கிட்டே இருப்பேன், உங்களை மேலே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பேன். அப்போ பாடலை பாடும் பொழுது கூட எப்படிப்பட்ட பாடலாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளை மாற்றி பாட பழகிக்கொள்ளுங்க. அவர் என்னை தப்பாக நினைக்க மாட்டார். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இப்படி பேசுகிறாரு பாருங்க, தப்பாக நினைப்பார், நினைக்க மாட்டார். ஏன்னா அவரை டியூன் பண்ணுறது என்னுடைய பொறுப்பு, அவரை சரி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அந்த பொறுப்பு எனக்கு தேவன் கொடுத்துருக்கிறாரு. நான் கண்டுக்கிறாமல் போனோம் வச்சிங்களா, அப்போ தான் கர்த்தர் என்கிட்ட கணக்கு கேட்பார். டேய், உனக்கு தெரியும் இல்லை, சூடான சட்டியில் கை வச்சா சுடுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். அப்போ அவன் வச்சான்ல, அப்போ ஏன் சொல்லலை? அவன் சுடு தண்ணியிலே கை விடுவான், உன்னைய சும்மாவா விடுவான் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த பாட்டு பாடும் பொழுது நெக்ஸ்ட் டைம் அந்த பாட்டை மாற்றிருப்பார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், வாழ்வது ஆதாயமே. ஹல்லேலூயா. இயேசு நம்மளை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு? வா வெட்டு சரக்கு போ, கசாப்பு கல்லமாய் வா வா வா, ஞானசனம் எடுத்துட்டு வெட்டு, தூக்கி போடு தூக்கி போடு தூக்கி போடு, ஜனத்தொகை ஃபுல்லாக கம்மி பண்ணு. அதுக்கு இயேசு வந்தார். இயேசு எதுக்கு வந்தார்னாக்க, பாவத்திலையும் சாபத்தில் இருக்கிற மனுஷனை, மரணத்தில் இருக்கிற மனுஷனை மீட்டெடுத்து அவன் இந்த உலகில் ராஜாவை போல வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவன் ஆகிட்டீங்கன்னாக்கா சாவை குறித்து பேசவே கூடாதுன்னா, சாவு எனக்கு ஆதாயமா? அட்டேங்க அப்பா, பேசக்கூடாது, சாவை குறித்து பேசவே கூடாதுன்ற, சாவுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்ற. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, மரணமே பாதாளமே. அப்படின்னா என்ன சொல்றாரு? என்னடா பக்கத்து வீட்டுக்காண்டெல்லாம் போயிட்டு சினிம்ஸத்தை காமிச்சிக்கிட்டு இருக்க, என்கிட்ட வரமாட்டியே, மரணத்தை பார்த்து எகத்தாளமா பேசுறாரு பவுல். என்ன செய்ய போற? ஒன்றும் என்னால செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? மரணத்தை ஜெயித்த கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்றேன், தயவா சொல்றேன், பாடலை பாடும் பொழுது வார்த்தைகளை கவனிச்சு பாடுங்க. அப்புறம் வாழ்க்கை கெட்டு போன பிற்பாடு மூக்கை சிந்தக்கூடாது. நீங்கள் தான் தொடச்சிக்கணும், யாரும் தொடச்சலாம் விட மாட்டாங்க. உங்கள் மூக்கை நீங்கள் தான் தொடச்சிக்கணும். உங்களை சரி பண்ணுற இடத்துல நீங்கள் சரியாகலைனாக்கா, நீங்கள் சரி பண்ண வேண்டிய இடத்துல போய் கஷ்டப்பட்டு சரியாகுவீங்க. 2 விஷயம் இருக்குது லைஃப்பில். படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் சொல்கிறேன். படிக்கும் பொழுது பெற்றோர்கள் சொல்லும் பொழுது அதை கேட்டு சரியாக படிச்சுட்டிங்கனாக்கா சரியாயிடுவீங்க வாழ்க்கையில். இங்கே கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு படிக்காமல் கொள்ளாமல் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா, வேலைக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, அங்கே மார்பில் போட்டு சொல்லித்தர மாட்டான், காலில் போட்டு கசக்குவான்.
ஓவர் டைம் பாருன்னு சொல்லுவான், வேலையை முடிச்சுட்டு போன்னு சொல்லுவான், இது உனக்கு தெரியலையான்னு சொல்லுவான், அசிங்கப்படுத்துவான், கேவலப்படுத்துவான், வேதனைப்படுத்துவான், குற்றப்படுத்துவான், காயப்படுத்துவான். அப்போ சரியாக போகிறீங்களா? இப்பயே சரியாக உங்கள் நேரத்தை பயன்படுத்தி சிறப்பாய் படித்து உயர்ந்த பதவியில் போய் உட்கார போகிறீங்களா? ஹல்லேலூயா. தீர்மானம் எடுங்க பிள்ளைங்களா, தீர்மானம் எடுங்க. உங்கள் வாழ்க்கை உங்களுடைய கரத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், ஜீவ வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகளாய் மாறுங்கள். ஜீவ விரதத்தை இருங்க. பின்னாடி இருக்கிற அம்மாவுக்கு சொல்கிறேன், அம்மா நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கணும்னாலும் மௌன விரதம் இருக்கணும்னாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தை விரதத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பிங்க. காலையில் எழுந்த உடனே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட தவறான வார்த்தைகள் வரக்கூடாது என்று நான் தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. யார் உங்ககிட்ட பேசினாலும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க, யோசிச்சு பொறுமையா பேசுங்க. ஒன்றும் உங்களுக்கு அவார்டு கொடுக்க போறது இல்லை. அந்த சிஸ்டர் பார்த்தியா, எதுக்கிட்ட பட்டு பட்டு பட்டுன்னு சொல்றேன், அடே எங்க அப்பா பட்டு பட்டுன்னு சொல்லி என்ன ஆக போகுது? யோசிச்சு சொல்லுங்க. பணக்காரங்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்குது தெரியுங்களா? பணக்காரங்கிட்ட நீங்கள் பேசி பாருங்களேன், வேகமாகவே பேச மாட்டாங்க பணக்காரவங்க. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க தெரில. நாங்கள் எங்கள் சார் பணக்காரன்ட்ட போய் பேச போகிறோம், நாங்கள் இந்த குப்பனும் சுப்பனும் இந்த ராமனும் இந்த விஜயன் இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எங்கள் சார் பணக்காரன்ட்ட பேச போகிறோம். பணக்காரன்ட்ட பேசி பாருங்க. நான் தினந்தோறும் பணக்காரங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். நம்ம கேட்குற கேள்வியை கரெக்டாக உள்வாங்குவாங்க. உள்வாங்கிட்டு நம்ம என்ன கேட்குறோமோ அதை பார்த்துட்டு அதில் நமக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா, இல்லை இவங்க சொல்கிற வார்த்தையினால் இவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு பொறுமையாக பதில் சொல்லுவாங்க. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? அவங்கக்கிட்ட கற்றுக்கிற ஒரு விஷயம், அவங்க ஏன் பணக்காரங்களாக இருக்காங்க தெரியுங்களா? பட்டு பட்டுன்னு பேச மாட்டாங்க, யோசித்து நிதானமாக நிறுத்தி ஒவ்வொரு வார்த்தையும் பேசுவாங்க. ஏன் ஒரு வார்த்தை கூட உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா சொல்லிடக்கூடாது. ஏன் அந்த மாதிரி எனக்கு ஒரு 50,000 பணம் தேவைப்படுதுயா, நான் உங்களை தான் மலை போல் நம்பியிருக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன், நான் வீட்டை கண்டாங்க. ஓனர் ரொம்ப தங்கமானவர் தெரியுமா, சொன்னோடனே டக்குன்னு போவார், பீரோவை திறப்பார், 50,000 எண்ணிக்கை வந்து கையில் கொடுப்பாரு, அப்படிலாம் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் ஐயா. என்ன சொன்னீங்க? பாவிகளா, இவ்வளோ நேரம் பேசுனேன்டா, இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனீங்களா, எல்லா வார்த்தையும் கேட்டார், இப்போ பதில் சொல்லணும் உங்களுக்கு, இப்போ பதில் சொல்கிறதுக்கு அவர் டைம் தேவை. ஐயோ என்னம்மா நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டுருந்தீங்கன்னா கூட 50,000 இல்லைன்னா கூட ஒரு 20,000 என்னால் ரெடி பண்ணி கொடுத்துருக்க முடியும். இப்போ டக்குன்னு கேட்குறீங்களேன்னு அப்படி உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறது எனக்கு மனசு வரலையே, அப்படியே பூசி மொழுகுவாங்க பாருங்கள். நான் சொல்கிறேன், ஒரு பணக்காரன் ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு எவ்வளவு யோசித்து பேசுகிறான். ஆனால் நீங்களும் பணக்காரவங்க தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுக்குள்ள இயேசு என்ற மகாராஜா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. அவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் அப்படின்னாக்க ரிச் மேன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த ரிச் மேன் உங்களுக்குள்ள வந்த உடனே இப்போ நீங்க பணக்காரங்கிற மனநிலை உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடணும். இப்போ நான் பணக்காரனா இருந்தா நான் எப்படி பேசணும், எனக்கிட்ட வரக்கூடிய நபர்கள், என்னை சந்திக்கக்கூடிய காரியங்கள், நான் சந்திக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் எப்படி அணுகுகிறேன் என்பதை குறித்து தான் என் வாழ்க்கை தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. நான் இன்றைக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன். யார் உங்ககிட்ட பேசினாலும் பொறுமையா, நிதானமா, சரியா, விசுவாசமான வார்த்தைகளை மாத்திரம் பயன்படுத்தி பழகுங்க. அப்படி பழகிட்டீங்க நீங்க வார்த்தை விரதத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் வார்த்தை விரதத்தில் இருக்கும் பொழுது அது உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிட்ட என்ன சொன்னாங்க? லாசரு வியாதியா இருக்கிறான்றாங்க. இயேசு என்ன சொன்னாரு? வியாதியை குறித்து பேசல, அவனை குறித்து பேசல, எதை குறித்து பேசல, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இருக்காது, முடிச்சிட்டாரு, ஒரே போட்டாரு. இதை குறித்து பேசாத, இந்த வியாதி மரணத்துக்கு கிடையாது, இது ஆரோக்கியத்திற்கு ஏதுவாக இருக்கிறது. எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்களா? அத்தனை பேர் உங்களோட வாய்களை திறந்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில நான் சந்திக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது என்னை பாதிக்காது, நான் அதை மேற்கொள்ளுவேன், ஜெயிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இன்னையிலிருந்து ஒரு விரதத்தை எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் விரதம் இருக்க போறீங்க? இருக்க மாட்டேன், பரவாயில்ல, உண்மையா இருக்கிறேன். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அந்த பாப்பா சொல்லுது. கை தூக்கிட்டு அப்புறம் இல்லை அப்படின்னாக்கா கடவுள் கோவப்படுவார். இதுக்கு நான் கை தூக்கலை, இருந்தால் இருந்துக்கிறேன், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறேன், உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க உங்கள் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஆரோக்கியன்றது உயிரில் ஆரோக்கியம், உள்ளத்தில் ஆரோக்கியம், உடலில் ஆரோக்கியம். எல்லாரும் சொல்லுங்களேன், உயிரில் ஆரோக்கியம், உள்ளத்தில் ஆரோக்கியம், உடலில் ஆரோக்கியம். இந்த 3 ஆரோக்கியமும்
சேர்ந்தது தான் தெய்வீக ஆரோக்கியம். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் உடல்லையும் ஆரோக்கியமாக இருக்கணும், உள்ளத்துலேயும் ஆரோக்கியமாக இருக்கணும், உங்கள் உயிர் ஆவியிலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். அதை கடவுள் விரும்புகிறார். அப்படி இருக்கும் பொழுது தான் உங்களுக்குள்ள ஜீவ சுரபிகள் சுரக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தை விரதத்திலிருந்து பேசுகிற ஒவ்வொரு விசுவாசமான வார்த்தைகளும் உங்களுக்குள்ள ஜீவ சுரபிகளை சுரக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், நீங்கள் எப்பேற்பட்ட டாக்டரை பார்த்துருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப கைராசியான டாக்டர்கிட்ட போனாலும் சரி, இந்த உலகத்திலே பிரசித்தமான டாக்டர்கிட்ட போனாலும் சரி, அவர்னாலையும் சுகமாக்க முடியாத வியாதிகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அந்த வியாதிகளை நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்தே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை உங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்குள்ளே ஜீவ சுரபியை சுரக்க செய்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், யோசிச்சு பாருங்க, நீங்க பேசுற ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளும் நல்ல சுரபிகளை சுரக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒரு வாரம் அதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். நான் சொல்றேன், உங்க உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த வலியெல்லாம் உங்க உடம்புல இல்லாம போகும். உங்களுடைய பலவீனங்கள் மாறும், உங்க சுகவீனங்கள் மாறும், உங்க வியாதி மாறும், நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இன்னும் ஆரோக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ அந்த மாலை வேலை நான் சொல்றேன், மௌன விரதம், உண்ணாவிரதத்தெல்லாம் தாண்டி வார்த்தை விரதம், கான்சியஸாக இருங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் யோசிச்சு பேசுங்க, சரியா பேசுங்க, கரெக்டா பேசுங்க, நிதானமா பேசுங்க. பணக்காரன் எப்படி பேசுறான்றதை பார்த்து நீங்களும் பணக்காரன்றதை மனதில் கொண்டு வாங்க. உங்களுக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார், அவர் ரிச் காட், ஒரு பணக்கார தேவன். அந்த பணக்கார தேவன் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது வார்த்தைகளை கவனமாய் கையாளுங்க. ஒவ்வொரு எழுத்தையும் யோசிச்சு பேசுங்க, சரியா பேசுங்க, தேவையானதை மட்டும் பேசுங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ள ஒவ்வொரு சுரபிகளை சுரக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா, தாவீது சொல்லுகிறார், இந்த கண்ணீரை உம்முடைய, ஆமா, கண்ணீரை கண்ணீர்ன்றது ஒரு சுரபி தான். அந்த சுரபி சுரந்து வெளியில வருது, கண்ணீரா வருது. அதே போலதான் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக ஒரு சுரபி சுரக்குது. அந்த சுரபி என்ன பண்ணுதுன்னா உங்க உடலுக்குள்ளேயே ஆரோக்கியத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களோ ரொம்ப சந்தோஷம். புரியலை அப்படின்னாக்க கவலை வேணாம். அடுத்த வாரமும் அதை குறித்து தான் நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. அடுத்த வாரமும் ஜீவ சுரபியை குறித்து உங்கள்கிட்ட பேச போகிறேன். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் விட்டு நான் போகிறதா இல்லை. உங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை தேவன் உண்டாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களை எல்லாம் தேவன் பெரிய நபர்களாய் பார்க்கிறார். நீங்கள் எல்லாம் ஞானிகளாக தேவன் பார்க்கிறார். உங்களை எல்லாம் பணக்காரர்களாய் தேவன் பார்க்கிறார். உங்கள் உடல்ல ஆரோக்கியம் நிரம்பி வழிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருத்தர் கூட வியாதியா இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் சார் ஒருத்தர் இருந்துட்டு போட்டுமே, பேச்சுக்கு இடம் கிடையாது. 100 ஆடுல ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு, 99 ஆடை விட்டுட்டு ஒரு ஆடை தேட போறாரு. என்ன அர்த்தம்? சார் 1 அவருக்கு ரொம்ப முக்கியம்தான். நான் சொல்லி இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேர்களையும் அந்த ஒரு 3 பேர் மட்டும் விட்டுருங்க சார். அவங்களாம் கொஞ்சம் வயசானவங்க, அவங்க எப்படியோ இருந்தால் இருந்துட்டு போட்டோம். கிடையாது, வயசானவங்களுக்கு தான் ஆரோக்கியம் அதிகமாக தேவை. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சின்ன பசங்களுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு உயிர் வாழ்றது இருக்கு. அவங்களுக்கு அவங்க இன்னும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், இன்னும் நல்லா பலனாக இருக்கணும், இன்னும் நல்ல ஆசீர்வாதத்தில் இருக்கணும். உங்களுக்கு தேவன் ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த மாலை வேலைக்காய் நன்றி தகவல்.